கேள்வியை கவனமா பாருங்க. அறையோட நீளம் என்னங்க கொடுத்துருக்காங்க? 9 மீட்டரா? அகலம் 7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப என்ன பண்றாங்க? ஒரு தாழ்வாரம் அமைக்கிறாங்க. அந்த தாழ்வாரத்துடைய மதிப்பு அந்த தாழ்வாரம் அமைக்க எவ்வளவு சிமெண்ட்டுக்கு செலவாயிருக்கும்? அதாவது ஒரு ஒரு சதுர மீட்டருக்கு என்ன செலவாயிருக்குன்னு சொல்றாங்க? ரூ. 15. அந்த தாழ்வாரத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்ப தாழ்வாரம் எந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க? தாழ்வாரத்தோட அகலம் 3 மீட்டர்ன்னு சொல்றாங்க. அதாவது இதிலிருந்து 3 மீட்டர் வந்து இன்கிரீஸ் பண்றோம். எல்லா சைடுமே 3 மீட்டர் இன்கிரீஸ் ஆகுமா? அப்ப இது எப்படிங்க இருக்கும்? அந்த அறையை சுத்தி இப்படி தாழ்வாரம் அமைஞ்சிருக்கா? இதோட இதோட நீளம் என்னங்க சொல்றோம்? 3 மீட்டருங்களா? 3 மீட்டரு. இப்ப பாருங்க, இதுல என்ன வித்தியாசம்னா 3 மீட்டருங்கிறது இந்த இதுலயும் 3 மீட்டர் ஆட் ஆகுது, இந்தாண்டையும் 3 மீட்டர் ஆட் ஆகுதுங்களா? இங்கேயும் 3 மீட்டர் ஆட் ஆகுமா? இங்க பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே 3 மீட்டர் 3 மீட்டர் ஆட் ஆகும். அப்ப நமக்கு புதிய நீளம் அகலம் எப்படிங்க கிடைச்சிருக்கும்? நியூவா கிடைச்சிருக்க அந்த அதாவது தாழ்வாரத்தோட நீளம் அகலம் எல் வந்து எவ்வளவுங்க இருக்கும்? அதாவது லென்த் 9 மீட்டர், ஆல்ரெடி 9 மீட்டர் இருக்கு. இந்தாண்ட ஒரு 3 மீட்டர், இந்தாண்ட ஒரு 3 மீட்டர் சேரக்குள்ள என்னங்க வரும்? 15 மீட்டருங்களா? இதே அகலம் ஃபர்ஸ்ட் 7 மீட்டர் இருக்கு. ஆல்ரெடி ஒரு மேல ஒரு 3 மீட்டர், கீழே ஒரு 3 மீட்டர் சேரக்குள்ள என்னங்க ஆகும்? 13 மீட்டர் ஆகுமா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தம் இந்த அறையோட பரப்பளவு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு என்ன பண்ணலாங்க? ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாமா? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிக்கலாமா? அப்ப என்ன வரும்? 63 சதுர மீட்டர் வருமா? அதாவது ஸ்கொயர் மீட்டர் வருமா? அதே மாதிரியே தாழ்வாரத்தோட சேர்த்து அந்த அறையோட பரப்பளவு என்னன்னு தெரியுமா? அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? 15 இன்ட்டு 3 பெருக்கணும்னா நமக்கு மொத்த தாழ்வாரத்தோட சேர்த்து அதோட அளவும் தெரிஞ்சிருமா? அது என்னன்னு கிடைக்கும்? 195 ஸ்கொயர் மீட்டரா? இப்ப நமக்கு தாழ்வாரம் மட்டும் வேணும்னா நம்ம அறையையும் தாழ்வாரத்தையும் கழிக்கலாமா? அப்ப தாழ்வாரத்தோடைய மொத்த அளவுடைய அதாவது தாழ்வாரத்தோட சேர்ந்த அந்த அறையோட அளவையும் வெறும் அறையை மட்டும் கழிச்சிட்டோம்னா மீதி என்னங்க கிடைக்கும்? 132 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்குமா? இப்ப நமக்கு தாழ்வாரத்தோட மொத்த அளவு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடுச்சு. இதோட நம்ம 15ஆல பெருக்கணும்னா என்னங்க கிடைக்கும்? அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா. அப்ப 132 சதுர மீட்டருக்கு எவ்வளவுங்க கிடைக்கும்? 1980 கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப இத வேற ஒரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஆக்சுவலா நமக்கு என்ன தெரியணுங்க? ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம். இதுல வந்து இந்த சின்ன W அது வந்து வெளியில இருக்கிற மதிப்பு 3 மீட்டர் இன்கிரீஸ் ஆகுதா? அது 3 மீட்டர் அகலம் இன்கிரீஸ் ஆகுதுங்களா? எல்லுங்கிறது லென்த்ன்னு நமக்கு தெரியும். இதே கேபிட்டல் டபிள்யூங்கிறது ஆல்ரெடி இருந்த அந்த அகலத்தோட மதிப்பு. இப்ப இதை நம்ம உள்ளார நேரடியா பிரதியிட்டா எனக்கு கிடைக்கும்? 132 ஸ்கொயர் மீட்டர் தெரிஞ்சிச்சா? இப்ப இதோட நம்ம ஒரு பரப்பளவுக்கு ஒரு சதுர பரப்பளவுக்கான ரூபாய் வீதத்தை நம்ம பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். உங்களுக்கு எந்த வழி ஈஸியா இருக்கோ அந்த வழியில நீங்க சம்ம சால்வ் பண்ணிக்கோங்க. முதல்ல கேள்வியை கவனிங்க. முக்கோணத்தின் உயரம் எவ்வளவு அதிகரிக்குதுங்க? 30%. அதோட அடிப்பக்கம் எப்படி குறையுது? 20% குறையுதா? அப்ப பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இதான் கேள்வி. இப்ப நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போயிடலாமா? ஃபார்முலா மெத்தட்லனா இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஒரு எளிமையான ஃபார்முலா இருக்கு. மாற்றம் அதாவது எவ்வளவு மாறுதுன்னு கேக்குறாங்க. எத்தனை பெர்சென்ட்னு கேக்குறாங்களா? இந்த ஃபார்முலா படி இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்ப ஃபார்முலா படி பாருங்க. எக்ஸ்ங்கிறது 30% அதிகரிக்கிறத வச்சுக்கலாமா? ஒய்ங்கிறது 20% குறையுதா? அப்ப மைனஸ்ன்னு வச்சுக்கலாமா? அடிப்பக்கம் 20% குறையுதுன்றாங்களா? ஓகேவா? இப்ப இதை நம்ம நேரடியா இந்த ஃபார்முலால பிரதிட்டுருவோமா? பிரதிட்டா நமக்கு என்னங்க கிடைக்கும்? பாசிட்டிவ்ல 4ன்னு வந்திருக்கா? அப்ப 4% அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். இதே இப்ப நம்ம லாஜிக்கல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாமா?
இப்போ லாஜிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபார்முலா மறந்துட்டா நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பரப்பளவு ஆரம்பத்தில் எவ்வளோங்க இருக்கும்? 100% தானே இருக்கும். இப்போ இதில் உயரம் 30% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்களா? அப்போ 100ல் 30% இன்க்ரீஸ் ஆனால் என்னங்க ஆகும்? 100ஓட 30 கூட்டினா போதுமா? என்ன வரும்? 130% மாறுமா? இப்போ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? 20% குறையுதுங்கிறாங்களா? இப்போ நம்ம ரெண்டாவதா நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சது இல்லைங்களா? அதுல ரெண்டாவதா எத்தனை பெர்சன்ட் குறையுதுன்னு சொல்றாங்க. அது எத்தனை பெர்சன்ட்னு பார்த்தா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருங்களா? எவ்வளவு குறையுதுன்னு தெரியுமா? இப்ப பாருங்க, அடிச்சோம்னா 26 வருமா? அப்ப 26 குறையுதா? அப்ப 130ஓட 26 கழிச்சோம்னா என்னங்க? 4ன்னு வருதா? அப்ப 4 வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால 4%ன்னு தெரியுதா? இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்ப இந்த மாதிரி சம்ல நம்ம எல்லாத்துக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். யூஸ் பண்ணலாம். வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் இது எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாலும் சரி, நம்பரில் கொடுத்துருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஃப்ராக்ஷன் நம்பராக கொடுத்துருந்தா மட்டும் நம்ம ரேஷியோ மெத்தடில் போய்க்கிறது சேஃபாக இருக்கும். கேள்வியை கவனிங்க. P பிளஸ் 2Qவின் 20% என்பது 2P பிளஸ் Qவின் 30%க்கு சமம் எனில் P பிளஸ் 3Q மற்றும் 3P பிளஸ் Q இவற்றுக்கிடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப முதல்ல அவங்க கொடுத்திருக்கிறத ஒரு சமன்பாடா எழுதிக்கலாம். இப்படி எழுதலாமா? இதை உட்காந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பர்சன்டேஜ 20%க்கு எப்படி எழுதிட்டு இருப்பாங்க? 20/100ன்னு எழுதிட்டு இருப்பாங்க. இது இப்படி விரிவா எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப ரெண்டு சைட்லயும் பாருங்க பர்சன்டேஜ் இருக்குங்களா? அப்ப இந்த 2% கேன்சல் பண்ணிடலாமா? இப்ப ரெண்டு பக்கத்துலயும் 0 இருக்குங்களா? இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்ப மீதி என்னங்க இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கா? இப்ப இது ரெண்டுத்தையும் உள்ளார பெருக்கிக்கலாமா? அப்ப எப்படி வருங்க? ஓகேவா? இப்ப P ஒரு பக்கமும் Q ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாமா? ஓகேவா? இப்ப இதை கழிச்சோம்னா நமக்கு என்னங்க கிடைக்கும்? Q = 4Pன்னு கிடைச்சிருக்கா? இப்ப பாருங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இவற்றுக்கிடையேயான விகிதம் தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதுல நேரடியா பிரதியிடுவோமா? இப்ப Qக்கு பதிலா இந்த 4P பிரதியிட்டுலாமா? இப்ப பாருங்க, 13P = 7Pங்களா? இப்ப Pயும் Pயும் கேன்சல் ஆயிட்டா நமக்கு என்னங்க இருக்கும்? 13 = 7ன்னு இருக்குமா? இது எப்படி எழுதலாம்? 13:7ன்னு எழுதலாமா? அப்ப ஆன்சர் A. இந்த மாதிரி எக்ஸாம்ல ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணி பழகிட்டா டைம் நிறைய மிச்சமாகும். கேள்வியை கவனிங்க. 3 இலக்கங்கள் கொண்ட இரு எண்களின் மீபேவா, அதாவது HCF என்ன சொல்லியிருக்காங்க? 17. அதோட எல்சிஎம் 714ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த 3 இலக்கங்கள் கொண்ட இரு எண்கள். இத மனசுல நல்லா வச்சுக்கோங்க. இப்ப HCF என்ன சொல்லியிருக்காங்க? HCF வந்து 17ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப அந்த 2 நம்பர் எப்படிங்க இருக்கும்? 17ஓட மடங்கா தானே இருக்கும். அப்ப ஒரு நம்பர் எக்ஸ்னா இன்னொரு நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? அதாவது 17ஓட மடங்கு தான் 2 எண்களும். ஓகேவா? இது ரெண்டும் சார்பகா என்ன இருக்கும்? இப்ப பாருங்க, இப்ப ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? எல்சிஎம்னா என்னங்க? HCF இன்ட்டு அந்த 2 நம்பரா? இப்ப இதோட HCF என்ன சொல்லியிருக்காங்க? 17, 714ங்களா? இப்ப இந்த 2 நம்பரோட பெருக்கல் எப்படிங்க இருக்கும்? இப்ப இது ரெண்டுத்தையும் அடிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? 42 வருமா? எந்த 2 நம்பர் பெருக்குனா 42 வரும்னு பார்க்கலாமா? 42 வர நம்பர்லாம் எழுதுங்க. என்ன எழுதலாம்? 1 × 42 42. அப்படியே நம்ம ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஒரு சைடு குறைச்சிட்டே வரலாம். இப்ப 6 × 7 6 7 42. இதுல எந்த ஜோடி சரியா விடைன்னு கண்டுபிடிச்சா, இப்ப இதுல எல்லாம் என்ன நம்பருங்க வருது? 1 2 3 6 இருக்கா? இப்ப நம்ம 17ஓட பெருக்கக்குள்ள
கண்டிப்பா அது எந்த இலக்கங்கள்ல இருக்கணும்? 3 இலக்கமா தானே இருக்கணும். அதாவது 2 எண்ணுமே 3 இலக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு நம்பருடைய 17 பெருக்குனோம்னா, அது ஒரு 3 இலக்கமா வரணுமா? இப்ப 1 17ஓட பெருக்குனா என்னங்க வரும்? 17 தானே வரும். அப்ப இது ரைட்டா? தப்பு தானே. இப்ப இதுல பாருங்க 1, 2, 3ன்னு இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு? 6ன்னு இருக்கா? இப்ப நம்ம நேரடியா ஆப்ஷனுக்கு போயிடலாம். 6 17ஆல பெருக்குங்க. என்னங்க வருது? 102 வருமா? அப்ப 6க்கே 102 இருந்துச்சுன்னா 7க்கு என்னங்க வரும்? 119. ஓகேவா? இப்ப இந்த கண்டிஷன் என்னங்க சொல்லிருக்காங்க? அந்த 2 எண்களுமே 3 இலக்கமா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இப்ப கண்டிஷன் பூர்த்தி ஆயிடுச்சா? இப்ப இது 2யும் நம்ம கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும்? 221. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட். இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க சார் மீதி நம்பர் வருமா வராதான்னு? நம்ம பெருக்குனா 17ஓட பெருக்கக்குள்ள அது வந்து 3 இலக்கமா வரணும். இப்ப 3 இன்ட்டு 17 வருமா? 51 தானே வரும். அப்ப அது 3 இலக்கமா? இல்லல்ல, 2 இலக்கம் தானே. அதனாலதான் நம்ம 6 இன்ட்டு 7ன்னு எடுத்திருக்கோம். கேள்வி என்னன்னு பாருங்க. 18வது மற்றும் 17வது ஃபிபொனாசி எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா? பொதுவா இந்த கேள்வியை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? உட்காந்து 18 ஃபிபொனாசி எண்களையும் ஒண்ணா எழுதி, அப்புறம் 18வதையும் 17வது எண்ணையும் கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு கண்டிப்பா 3 நிமிஷத்துக்கு மேல ஆகும். ஆனா நம்ம அப்படி பண்ண போறது இல்ல. அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. முதல்ல ஃபிபொனாசி சீரிஸ்னா எப்படிங்க இருக்கும்? சீக்வன்ஸ் 1 1ன்னு இருக்குன்னு வச்சுங்க. முதல் 2 நம்பரு. அடுத்த எண்ணை கண்டுபிடிக்க இந்த அதுக்கு முந்தின இருக்கிற 2 நம்பரையும் கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்குமா? இப்படி நம்ம அதுக்கு முந்தின நம்பரை கூட்டி கூட்டி அடுத்தடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போவோமா? இந்த ரூல் படி பார்த்தா 18வது எண் எப்படிங்க இருக்கும்? 17வது எண்ணும் 16வது எண்ணையும் கூட்டினா 18வது எண்ணு கிடைச்சிருமா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா 18வது 17வது எண்ணோடைய வித்தியாசம் எப்படிங்க இருக்கும்? 16வது எண்ணாதாங்க இருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப நம்ம 16வது எண் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி அர்த்தங்களா? இப்ப 16வது எண் என்னன்னு பார்ப்போமா? சீக்வன்ஸ் எழுதி பார்ப்போமா? 1 1. இப்ப இது 15வது உறுப்பு 610. அப்ப 16வது உறுப்பு என்னதுங்க? 987. அதாவது இந்த 2 நம்பரும் கூட்டினா இது வந்துட போகுது. இப்ப 16வது நம்பர் என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 987. அப்ப ஆப்ஷன் டி கரெக்ட் தான். கணக்க கவனமா பாருங்க. ஐயோ இவ்வளவு பெரிய பின்னங்களான்னு பார்த்து அப்படியே நிறைய பேர் பயந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இதுல இருக்கிற மேஜிக் வேற. வாங்க பார்க்கலாம். கேள்வி என்னன்னா கவனமா பாருங்க. இதோட மதிப்பு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிராக்கெட்டு தொடர்ந்து வந்தா நடுவுல என்னங்க இருக்குன்னு அர்த்தம்? மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தமா? இப்ப முதல்ல நம்ம பிராக்கெட்குள்ளார இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டோட வேல்யூ 11/5ன்னு வந்திருக்கா? ரெண்டாவது பிராக்கெட்டோட வேல்யூ 23/11ன்னு வந்திருக்கா? மூணாவது பிராக்கெட்டை பாருங்க. இங்க என்னவங்க வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. இது கவனமா நம்ம இருக்கணும். மூணாவது பிராக்கெட்டுக்கு என்னங்க வந்திருக்கு? 1/19ன்னு வந்திருக்கா? நாலாவது பிராக்கெட்டுக்கு 47/23ன்னு வந்திருக்கா? அஞ்சாவது பிராக்கெட்டுக்கு 95/47ன்னு வந்திருக்கா? இப்போ எல்லா பின்னங்களையும் வரிசையா எழுதிக்கலாமா? இப்பதான் நம்ம இதோட மேஜிக் என்னன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, 11க்கு 11 கேன்சல் ஆகுமா? 47க்கு 47 கேன்சல் ஆயிடுமா? 23க்கு 23 கேன்சல் ஆயிடுமா? இப்ப இந்த 5 எத்தனை 95ங்க இருக்கு? 19 95 இருக்கா? இப்ப பாருங்க, 19க்கு 19 கேன்சல் ஆயிடுமா? அப்ப மீதி என்னங்க இருக்கு? மேல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஆன்சர் 1. அப்ப ஆப்ஷன் பி. கேள்வி என்னன்னா 4/9 மற்றும் 6/13க்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சா 10 செகண்ட்ல விடையை கண்டுபிடிச்சிடலாம். பார்த்த உடனே கொஞ்சம் குழப்பமா தெரியும். எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 பின்னங்களுக்கு கீழே இருக்கிற பகுதியை சமமா மாத்தணும். அதுக்கு நம்ம 9யும் 13க்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இப்ப இது ரெண்டுத்துக்கும் காமனா ஏதாவது வகுத்தி இருக்குங்களா? இல்ல. அப்ப ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்க முடியும்? ரெண்டுத்தையும் டைரக்டா பெருக்கிடலாம். அப்ப என்ன வரும்? 117 வருமா? முதல்ல என்னன்னா 4/9 எடுத்துக்குவோம். அதோட பகுதியில 117 வரணும்னா மேலையும் கீழையும் நம்ம 13ஆல பெருக்கணும்.
என்னங்க வரும்? கீழே 117 தான் நம்ம ஆல்ரெடி போட்டோம். மேல என்ன வரும்? 52 வருமா? இப்ப ரெண்டாவது நம்பரை எடுத்துக்குவோம். அதே மாதிரியே கீழே 117 வரணும்னா மேலையும் கீழே நம்ம எத்தனையால அங்க பெருக்கணும்? 9ஆல பெருக்கணுமா? அப்ப என்ன நம்பருங்க வரும்? மேல 54 கீழே 117 வருமா? இப்ப பாருங்க 52/117 54/117 இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வர எண் என்னன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாமா? 52க்கும் 54க்கும் நடுவுல என்ன நம்பருங்க வரும்? 53 தானே வரும். அப்ப ஆப்ஷன்ல என்ன இருக்கு? அப்ப விடை ஆப்ஷன் பி தானே கரெக்ட் ஆன்சரு. நம்ம பார்க்க போற இந்த கணக்கை பார்த்த உடனே அடேங்கப்பா 2^100 எப்படி சால்வ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனா இந்த மாதிரி பெரிய பவர்கள், பெரிய எண்கள் வர கணக்குகளை ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி வெறும் 10 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கேள்வியில ஏபிசி அப்படின்னு 3 மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த சமன்பாடு சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இத ஃபார்முலா வச்சு பெருக்கு தொடர் வரிசை முறையிலும் போடலாம். ஆனா அதை விட ஒரு ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு. இப்ப எப்படின்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1ல பாருங்க. 100ங்கிற பெரிய பவரை மறந்துடுங்க. அதுக்கு பதிலா 2ங்கிற சின்ன நம்பரை நம்ம எடுத்துக்குவோம். இப்ப ஏவோட மதிப்பு 2/2ன்னு வச்சுக்கலாமா? வச்சுப்போம். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னங்க? அதாவது இப்ப ஏவோட மதிப்பு 2/2ன்னு வச்சுக்குப்போம். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னங்க? 4. அடுத்து இன்னொரு ஸ்டெப்பு பி. பி அப்படிங்கிறது 2/0ல ஆரம்பிச்சு நம்ம எடுத்த பவர் வரைக்கும் உள்ள எண்களின் கூட்டல். அதாவது 2ன் பவர் இது வரைக்கும் நம்ம போட்டா போதும். போட்டு பார்ப்போமா? ஏன்னா நம்ம ஏவுக்கு என்ன எடுத்திருக்கோம்? 2ன் பவர் 2 வரையும் தான் எடுத்திருக்கோம். இங்க பிக்கு அதே 2ன் பவர் 2 வரைக்கும் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இப்ப பிக்கு பாருங்க 2/0 என்னங்க? 1. 2/1 2. 2/2 4. அப்போ இதோட மதிப்பு 7. கடைசியா சி. கேள்வியில சி ஈக்குவல் டு 2/0ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ சி என்னங்க அர்த்தம்? சிக்கு வேல்யூ 1. இது பியோட வேல்யூ. அப்ப சியோட வேல்யூ 1ன்னு வச்சுக்குப்போமா? இப்போ நமக்கு ஏ ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிருக்கு. பி ஈக்குவல் டு 7ன்னு கிடைச்சிருக்கு. சி ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிருக்கா? இத ஆப்ஷன்ல போட்டு பார்ப்போம். எந்த ஆப்ஷன் பிக்கு 7 வருதோ அதுதான் சரியான விடை. இப்ப போட்டு செக் பண்ணி பார்ப்போமா? இப்ப ஆப்ஷன் ஏவுல செக் பண்ணுங்க. பிக்கு 7 ஈக்குவல் டு 2×4 + 1. இப்ப பெருக்கினா என்னங்க வரும்? 9 வருமா? அப்ப ஏ ஆப்ஷன் தப்பா? பி ஆப்ஷன்ல பாருங்க. பிக்கு 7 4 ஸ்கொயருங்களா? -1. இதோட மதிப்பு 15. அப்ப இதுவும் தப்பா? இப்ப சி ஆப்ஷன் பாருங்க. சி ஆப்ஷன் பாருங்க. பிக்கு 7 2×4 -1. இப்ப இதை பெருக்கி பாருங்க. 7 ஈக்குவல் டு 7. அப்ப இது 2 ஈக்குவலா வருதுங்களா? அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஃபார்முலா படி பார்ப்போமா? பி என்பது பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதலா? இதோட விடை என்ன சொல்லியிருக்காங்க? -1. ஓகேவா? இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? -1ன்னு எழுதலாமா? இப்போ ஏ ஈக்குவல் டு என்னங்க சொல்லியிருக்காங்க? 2×100. அதே சி ஈக்குவல் டு 2/0. இதோட மதிப்பு 1. இப்போ உள்ளார பிரதிட்டு பாருங்க. பி ஈக்குவல் டு என்னங்க? 2a - cங்களா? ஓகேவா? கேள்வி கவனமா பாருங்க. ஒரு பகடையில ABCDEF அப்படின்னு 6 எழுத்துக்கள் இருக்கு. 4 விதமான கோணங்கள்ல அந்த பகடையை காட்டியிருக்காங்க. ஈக்கு எதிரான எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 பகடை படம் இருக்கேன்னு அதை பார்த்து நிறைய பேர் குழம்பிடுவாங்க. ஆனா இதுல ஒரு சூப்பரான 2 காமன் ஃபேஸ் ஷார்ட்கட் இருக்கு. இப்ப இதுக்கு நாம எல்லா பகடையும் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏதாவது 2 பகடையை மட்டும் ஒப்பிட்டு பார்த்தா போதும். இப்போ 2வது மற்றும் 3வது பகடையை கவனமா பாருங்க. காமனா என்னதுங்க இருக்கு 2வது பகடையில? பகடை 2ல FBD இருக்கா? பகடை 3ல EFD இருக்கா? இப்ப இந்த ரெண்டுத்திலயும் பொதுவா என்னங்க இருக்கு? F Dயும் நம்ம கேன்சல் ஆயிடுமா?
அப்ப ஈக்கு ஆப்போசிட்ல என்னங்க இருக்கும்? கண்டிப்பா பி தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுல நீங்க கவனிக்கலாம், 4வது பகடையிலையும் டி, பி வந்து கரெக்டா இருக்குங்களே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது வந்து இப்ப நமக்கு என்ன கேள்வியில கேட்டிருக்காங்க? இ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இ பகடையை வச்சு எந்த 2 பகடை வந்து காமனா இருக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது 2 ஃபேஸ் காமனா இருக்கோ, அந்த பகடையை எடுத்து சால்வ் பண்ணோம்னா அதுல எது மீதி இருக்கோ அதுதான் கண்டிப்பா ஆப்போசிட்டா இருக்கும். கேள்வியை கவனிங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது முகமதிப்புகளின் கூடுதல் என்னங்க கிடைக்கும்? பகாய் எண்ணாக கிடைக்கிறது. அதாவது பிரைம் நம்பரா கிடைக்கணும். அதுக்கு நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப முதல்ல ஒரு பகடையை உருட்டுனா எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? ஒரு பகடைக்கு 6 வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப 2 பகடைய அட் டைம்ல உருட்டுறாங்க. அப்ப எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? இதுக்கு ஒரு 6 வாய்ப்பு கிடைக்குங்களா? அப்ப 2த்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 36 வாய்ப்பு கிடைக்குமா? இதை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்ப கேள்வி என்னன்னா, 2 பகடைகள் விழும் எண்களை கூட்டினால் வர விடை ஒரு பகா எண்ணாக இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப 2 எண்களை கூட்டும் போது கிடைக்கக்கூடிய குறைஞ்சபட்ச விடை என்னங்க? அதாவது ஒரு பகடையில 1ன்னு இருந்தா இன்னொரு பகடையில 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம். அப்ப அதோட கூட்டல் விகிதம் 2ன்னு இருக்கும். ஒரு பகடையில 6, இன்னொரு பகடையில 6 விழுந்தா கண்டிப்பா என்னவா இருக்கும்? கூட்டல் 12 தான் இருக்கும். அப்ப 2ல இருந்து 12க்குள்ளார தான் அந்த நம்பர் அமையுங்களா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். அப்ப 2ல இருந்து 12 வரைக்கும் தான் அந்த நம்பர் அமைய வாய்ப்பு இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணிக்குவோம். இப்ப கவனிங்க, இதுல பகா எண் எது? 2, 3, 5, 7, 11 இதெல்லாம் பகா எண்ணுங்களா? அப்ப 2 வர மாதிரி எத்தனை வாய்ப்புங்க கிடைச்சிருக்கும்? 1,1 ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குமா? 3 வர மாதிரி எத்தனை வாய்ப்புங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 2,1, 1,2 அப்ப எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? 2 வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப 5க்கு 4 வாய்ப்பு கிடைக்குங்களா? 7க்கு 6 வாய்ப்பு கிடைக்குமா? 11க்கு பாருங்க எத்தனை வாய்ப்புங்க கிடைக்கும்? 11க்கு 2 வாய்ப்பு தான் கிடைக்குமா? இப்ப நமக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்புங்க கிடைச்சிருக்கு மொத்தமா? அது நம்ம தனியா எழுதிக்கலாமா? தனியா எழுதுவோம். அப்ப மொத்தம் இதோட டோட்டல் என்னங்க? 15ங்களா? நம்ம எத்தனை வாய்ப்புக்குங்க 15 வாய்ப்பு கிடைக்குது? 36 வாய்ப்புக்கு தான் 15 கிடைக்குது. ஓகேவா? இப்ப இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்னங்க கிடைக்கும்? அதாவது 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 3ஆல் அடிச்சோம்னா மேல என்னங்க வரும்? 5ன்னு வருமா? கீழே 12ன்னு வருமா? அவ்வளவுதாங்க ஆன்சர். 5/12 ஆப்ஷன் ஏ. முதல்ல கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கோமா? ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. சட்டையோட நிறங்கள் என்னென்னங்க சொல்லியிருக்காங்க? நீலம், சிவப்பு, கருப்பு வண்ண சட்டைகளை போட்டிருக்காங்களா? அடுத்து பேண்டாவோட நிறங்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க? மஞ்சள், பச்சை, சிவப்பு வண்ணங்கள் பேண்டங்கள்னு கொடுத்திருக்காங்களா? முக்கியமான கண்டிஷனு, யாரும் ஒரே நிறத்துல சட்டையும் பேண்டும் போடக்கூடாது. உதாரணத்துக்கு சிவப்பு சட்டை போட்டா சிவப்பு பேண்ட் போடக்கூடாது. இப்போ கேள்வியில கொடுத்திருக்கிற 4வது மற்றும் 5வது பாயிண்ட பாருங்க. 4, 5வது பாயிண்டையும் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் சிவப்பு பேண்ட அணிஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஏ என்பவர் மஞ்சள் பேண்ட் அணியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவரு மஞ்சள் அணியலைன்னா பி வந்து சிவப்பு அணிஞ்சிட்டாரு. ஏ வந்து மஞ்சள் அணியலைன்னா மீதி இருக்கிற இன்னொரு நிறம் என்னதுங்க? பச்சை தானே. அப்ப சி என்ன நிறங்க அணிஞ்சிருப்பாரு? பேண்ட் மஞ்சள் நிற பேண்ட் தானே அணிஞ்சிருப்பாரு. இங்க நமக்கு இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? சி அணிந்துள்ள பேண்ட் மற்றும் சட்டையின் வண்ணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சியோட பேண்ட் என்ன கலருங்க? மஞ்சள்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இங்க பாருங்க, மஞ்சள் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்ல சி ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சரு சி தானே ரைட்டு. இப்ப சட்டையோட நிறத்தை நம்ம செக் பண்ணிடலாமா? இப்ப பாருங்க, சி வந்து சிவப்பு சட்டை அணிந்திருக்காருன்னு வந்துருச்சா ஆப்ஷன் படி? அப்போ மீதி இருக்கிறது நீலம் மற்றும் கருப்பு சட்டை இருக்கா?
குறிப்பு 1ல பாருங்க, ஏ நீல நிற சட்டை அணியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கண்டிப்பா என்ன சட்டைங்க அணிஞ்சிருப்பாரு? கருப்பு சட்டை தானே அணிஞ்சிருப்பாரு. கடைசியா மீதம் இருக்கிற கலர் என்னதுங்க? நீல நிறமா? அப்ப பி என்ன சட்டைங்க அணிஞ்சிருப்பாரு? நீல சட்டை அணிஞ்சிருப்பாரா? இப்போ செக் பண்ணி பாருங்க, யாருமே ஒரே நேரத்துல பேண்டும் சட்டையும் போடல. எல்லா கண்டிஷனும் மேட்ச் ஆகுதா? இப்போ இந்த கணக்குக்கு சரியான விடை என்னதுங்க? ஆப்ஷன் சி கரெக்டா? மஞ்சள் மற்றும் சிவப்பு வண்ணங்களா? இந்த மாதிரி ரீசன் கேள்விகளுக்கு எல்லாம் எல்லா கேள்விகளும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காம ஒரு பாதியை கண்டுபிடிச்ச உடனே ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்ல நிறைய நேரத்தை மிச்சம் பண்ணலாம். முதல்ல கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒருவரும் அவரது மனைவியும் ஒரே வேலைக்கான 2 காலி பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு போறாங்கங்க. கணவர் தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு என்ன சொல்லியிருக்காங்க? 0வா? மனைவிக்கு நிகழ்தகவு தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு 1ன்னு கொடுத்திருக்காங்களா? ஆனா இருவரில் ஒருவர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க போறது எத்தனை வேலைக்குங்க? 2 வேலை இருக்குங்கிறதுனால 2 பேரும் போறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? நிகழ்தகவு படத்துல பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன அர்த்தங்க? நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம். 1னா கண்டிப்பா நடக்கும். அதாவது 100% கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம். இப்போ கேள்வியை பாருங்க. கணவர் தேர்ந்தெடுக்கப்பட நிகழ்தகவு என்னங்க? 0வா கணவருக்கு? அப்ப அவருக்கு கண்டிப்பா என்ன அது? வேலை கிடைக்கவே கிடைக்காது. மனைவிக்கு 1ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப கண்டிப்பா அவருக்கு என்னங்க? வேலை கிடைக்கும்னு அர்த்தம். ஆக இந்த இன்டர்வியூல கணவருக்கு வேலை கிடைக்காது, மனைவிக்கு உறுதியா வேலை கிடைக்கும். அப்ப 2 பேர்ல ஒருவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க? 100% வேலை உறுதி. உறுதியா நடக்கும் ஒரு நிகழ்வினோட நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி கரெக்ட் தான். இப்ப நம்ம இத ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான நிகழ்தகவு எடுத்துக்கோமா? இப்ப கணவர்னு வச்சுக்குவோம், ஏன்னு வச்சுக்கலாம். அவருக்கு கண்டிப்பா நிகழ்தகவு என்னதுங்க? வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0. அதே மனைவிக்கு வேலை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 1. இப்ப ஒரு நிகழ்தகவு நடக்காம இருக்கணும்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணணுங்க? நடக்கக்கூடிய நிகழ்தகவோட 1 கழிச்சோம்னா நடக்காத நிகழ்தகவு என்னன்னு கிடைச்சிருமா? அப்ப இது நடக்காத நிகழ்தகவுக்கான ஈக்குவேஷனு. இப்ப எப்படி நடக்காத இருக்கும்? 1ஓட 0 கழிச்சோம்னா நடக்காததுக்கு நிகழ்தகவு என்னங்க? கணவருக்கு 1ங்களா? அதே மனைவிக்கு 1 - 1 நடக்காத நிகழ்தகவு 0வா? இப்போ கணவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மனைவி தேர்ந்தெடுக்கப்படாம இருப்பதற்கான வாய்ப்பு இங்க என்னங்க? என்னது? 0வா? அதே கணவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் மனைவி தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்னதுங்க? 1 × 1ஆ? 1ஆ? இப்ப அல்லதுன்னு நடுவுல இருக்கா? அப்ப கண்டிப்பா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 0 + 1 என்னதுங்க? 1 தானா? அப்ப ஆன்சர் டி கரெக்ட். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசில கேட்கிற டைம் அண்ட் ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி 10 செகண்ட்ல போறதுன்னு பார்ப்போமா? முதல்ல கேள்வி கவனிங்க. எக்ஸ் ஆண்கள் இசட் நாட்களில் ஒய் வேலையினை முடிக்க முடியும் எனில் அதே போன்ற இசட் வேலையை ஒய் ஆண்கள் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்ப இந்த கேள்வியை பார்த்த உடனே நிறைய பேர் எக்ஸ் ஒய்னு இசட்னு பார்த்தா குழம்பிடுவாங்க. ஆனா இது ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்த மாதிரி ஒரு சம் கேட்டாவே நம்ம இப்ப என்னங்க எழுதணும்? இப்ப இதுல எம்னா ஆணு, டினா 4, டபிள்யூனா வேலைன்னு தெரியுமா? இப்ப நம்ம ஃபார்முலா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஃபார்முலாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இதே 4க்கு இஜெட்னு கொடுத்துருக்காங்களா? ஒர்க்குக்கு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைன்னா நம்ம போடலாம். ஓகேவா? இப்ப 2வது ஈக்குவேஷனுக்கு பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? இஜெட் வேலைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இஜெட்னு சொல்லியிருக்காங்களா? ஒய்ங்கிறது ஆண்கள்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்கறாங்க? எத்தனை நாட்கள்ல முடிக்க முடியும்னு கேட்கறாங்க. அப்ப
இது வந்து இதே ஃபார்முலாவில் ரெண்டாவது சைடு நம்ம இதை பிரதிட்டு என்னங்க வரும்? ஆண்களுக்கு ஒய்யா நாள் நமக்கு தெரியுமா தெரியாதா? அது என்னன்னு வச்சுக்கலாமா? வேலை என்ன வேலையை முடிக்கிறாங்க? இஜெட் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த நாள் தான் தெரியும், அதாவது D2 என்னன்னு தெரியும். இப்போ இந்த D2-வை அப்படியே வச்சுக்கிட்டு மீதிய இடது பக்கம் கொண்டு வந்துடலாமா? இப்படி வருங்களா? இது நம்ம எப்படி உள்ளார பெருக்குனா என்ன எப்படி எழுதலாம்? எக்ஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். அவ்வளோதாங்க ஆன்சர். ஆன்சர் ஏ கரெக்டுங்க. கேள்வியை பாருங்க. 210 ஆண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாளில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாரி ஒரு சம்மை நம்ம MDHங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? MDHல என்னது? இத்தனை நாளில் முடிக்கிறது. இதுக்கு இவங்க ஒரே வேலை தான் முடிக்கிறாங்க, அதனால ஒர்க் நமக்கு இங்கே தேவையில்லை. எம்னா ஆண்களும், டினா நாலுன்னு தெரியும், ஹெச்னா ஹவர்ஸ்ன்னு தெரியுமா? இப்போ நம்பர்ஸ் அப்ளை பண்ணுவோம். முதல் கண்டிஷன் 210 ஆண்கள் 18 நாளில் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 12 மணி நேரம் வேலை செய்கிறத. ரெண்டாவது கண்டிஷனு 20 நாள் 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டுருக்காங்க. அதாவது M2 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம M2 தானே நமக்கு தேவை. M2 அப்படியே வச்சுக்கோமா? இந்த ஃபார்முலாவை இப்படி நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ 0க்கு 0 கேன்சலா? இப்போ 7வது வாய்ப்பாட்டில் அடிங்க 2 3. இப்போ 2வது வாய்ப்பாட்டில் அடிங்க 9ங்களா? இதை அடித்தோம்னா 6. அப்போ நமக்கு என்ன வரும்? 18 × 9. இதை ரெண்டையும் நம்ம பெருக்குனா என்ன கிடைக்கும் நமக்கு? 162. 162 ஆண்கள் தேவைப்படுறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பாருங்க. கூட்டு வட்டி விதத்தில் அசலானது 2 ஆண்டுகளில் 38,720ஆகவும் 3 ஆண்டுகளில் 42,592 ரூபாயாகவும் மாறுதுங்களா? இப்படி இருக்கக்குள்ள அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு செம்ம சால்வ் பண்ணலாங்களா? அப்போ நமக்கு வட்டி விதம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்குங்க. வட்டி விதம் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனால் இப்போ 2வது வருஷத்தோடைய ரூபா தான் 3வது வருஷத்துக்கான அசலாக மாறுதுங்களா? அதுலேருந்து தான் 42,502 ரூபா வந்திருக்கு. அப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எளிமையா? அதாவது 3வது வருஷத்தோட 2வது வருஷத்தை கழிச்சோம்னா என்ன வருங்க? 42,592 ரூபா வரும். இதை கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 3,872 ரூபா வருங்களா? இதுதான் ஒரு வருடத்திற்கான அசல். அதாவது 2வது வருஷத்துலேருந்து 3வது வருஷத்துக்கு போக்குள்ள கிடைச்ச வட்டி வீதம் இவ்வளோங்களா? இப்போ இதை வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? அந்த 2வது வருஷத்தோட அமௌண்ட்டு தான் முதலீடு. அதனால் இதை முதலாக வச்சுக்கிட்டு 3,872 எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ இதை அடித்தோம்னா என்னங்க வரும்? 1. இது 0க்கு 0 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 10. அப்போ 10%. வட்டி வீதம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்குங்க. 10% தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம இந்த சம்மை 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். அதாவது R = என்னன்னு தெரியுது? 10%. ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு 2 வருஷத்துக்கு இதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. நமக்கு 2 வருஷத்துக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு? 38,720 ரூபான்னு தெரியுமா? இதுக்கு ஈக்குவல் இந்த இது வருதுங்களா? நமக்கு என்ன தெரியும்? P தெரியாது. R என்னன்னு தெரியும்? 10ன்னு தெரியுமா? இது உள்ளார நம்ம பெருக்கணும்னா என்ன வரும்? 121/100 × Pங்களா? இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த என்ன இருக்கும்? 38,720 இருக்குங்களா? இப்போ இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாமா? அப்போ P = என்னன்னு வரும்? × 100/121. கண்டிப்பாக 121 இதில் அடிப்படை வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ அடித்தா என்ன வரும்? 3. இப்போ அடித்தா என்னங்க வரும்? 3. மீதி வச்சு அடித்தா 2. 0க்கு 0. அப்போ 32,320 × 100 என்னங்க ஆன்சரு? 32,000.
சார் எனக்கு ஃபார்முலா வச்சு போட தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மெத்தடு பார்த்துடலாங்களா? இப்போ நமக்கு வட்டி வீதம் 6ன்னு தெரியுங்களா? 6 என்னன்னு தெரியும்? வட்டி வீதம் 6 10%ன்னு தெரியுமா? இப்போ ஆப்ஷன்லேருந்து போவோமா? ஆப்ஷன்லேருந்து போயிடலாம். 36,000 ஆப்ஷன் ஏ பாருங்க. 36,000க்கு 10% வட்டி என்னங்க இருக்கும்? அதாவது முதல் வருடத்தில் ஒரு வட்டி வரும், இரண்டாவது வருடத்தில் வர வட்டி தான் நமக்கு என்னன்னு இங்கே தெரியும், 38,720 தெரியும். இப்போ இதோட 10% என்னங்க கிடைக்கும்? 3,660ங்களா? இப்போ ஆல்ரெடி நமக்கு 36,600 இருக்குங்களா? இப்போ இதை கூட்டினா என்ன ஆகிடும்? 39,000 போயிடும். முதல் வருஷத்துலேயே இதோட வட்டி வீதம் 39,000 தாண்டிடுது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. இப்போ ஆப்ஷன் பியை பாருங்க. ஏன்னா நம்ம இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் லைனாகவே வந்துடலாம். இப்போ ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? 32,000 இன்ட்டு 10%. இதில் 10% என்னங்க? 3,200. இப்போ இந்த 3,200 முதல் வருட வட்டி. இது ரெண்டாவது வருடத்துக்கு நம்ம கூட்டணுமா? அதாவது ரெண்டாவது வருடத்துக்கு வட்டியை கூட்டணும் என்ன பண்ணுங்க? அதே 32,000 இதோட கூட்டணும். இப்போ என்ன வரும்? 35,200 வருதுங்களா? இப்போ இதோட 10% என்னதுங்க? இது இரண்டாவது வருடத்துக்கான வட்டி, செகண்ட் இயருக்கான வட்டி தான் இது. அடிங்க, 3,520 ரூபா வருதுங்களா? இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட அசல் என்னங்க இருக்கு? 35,200 ரூபா இருக்கு. இப்போ இதை கூட்டினா என்னங்க கிடைக்கும்? நமக்கு பாருங்க, ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. 38,720ங்களா? இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குங்களா? அப்போ அந்த 32,000 எடுத்தோம்னா 38,720 ரூபா 2 வருஷத்தில் வருமா? அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. நம்ம உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற கேள்வியை பாருங்கள். தனி வட்டியில் 36,000 ரூபாய்க்கு 9% தனி வட்டியில் 4 வருஷத்துக்கு எவ்வளோ தனி வட்டி கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த சம்மை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ஸ்கூலில் படித்த மெத்தடு, இன்னொன்று பேப்பர் பேனா இல்லாமல் மைண்ட் ஷார்ட்கட்டில் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த 2 மெத்தடுமே பார்த்துடலாம். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வட்டியும் அசலும் மாறவே மாறாதா? அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் 9%னா 4 வருஷத்துக்கு என்னங்க கிடைக்கும்? 36% வட்டி கிடைச்சிருக்குமா? இப்போ சம்முக்குள்ளே போகலாம். அப்போ நமக்கு 36,000க்கு 36% எவ்வளோன்னு தெரிஞ்சால் ஆன்சர் வந்துடுமா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 36 × 36 எவ்வளோங்க? 1,296. ஒரு ஜீரோ இருக்குங்களா? மீதி ஒரு ஜீரோ இருக்கா? அப்போ ஆன்சர் பி. எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். இப்போ மெத்தடு 2 பார்க்கலாங்களா? இப்போ மெத்தடு 2 பார்ப்போம். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னங்க? PNR / 100. அசல் நமக்கு என்னன்னு தெரியும்? 36,000. வருஷம் 4, வட்டி 9. ஃபார்முலா நேரடியாக பிரதியிட்டலாமா? ஃபார்முலா நேரடியாக பிரதியிட்டால் என்ன கிடைக்குங்க? ஆன்சர் கிடச்சிருச்சிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எப்படி போட்டாலும் ஒரே விடை தான் வரும். ஆனால் எக்ஸாம் டைமு எப்படி சேவ் பண்ணுன்றத உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் முடிச்சிருங்க. வணக்கம் நண்பர்களே. கேள்வியை கவனமாக பாருங்கள். 64 லிட்டர் கலவையில் 5:3 என்ற விதத்தில் பாலும் தண்ணீர் கலந்துருக்கு. அதில் குறிப்பிட்ட அளவு தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் 3:5 மாறுது. அப்போ இந்த கேள்வியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க? தண்ணீரை தான் நம்ம புதுசாக சேர்க்க போகிறோம். பாலோட அளவு அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. இப்போ இந்த லாஜிக் வச்சு நம்ம போடலாங்களா? பழைய விகிதத்தில் பாலும் தண்ணி எந்த விகிதத்திலங்க இருக்குது? 5:3ன்னு இருக்கா? ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் அது எப்படிங்க மாறுதான்? 3:5 மாறுதா? இப்போ பாலோட விகிதத்தை பாருங்கள், 5லிருந்து 3 மாறி இருக்கு. இப்போ இது 2 சமமாக இருக்கா? இல்லை. பாலோட அளவு என்ன சொல்லியிருக்காங்க? மாறாது. அப்போ பழைய விகிதத்தை நம்ம 3ஆலையும் புதிய விகிதத்தை 5ஆலையும் பெருக்குனா என்னங்க கிடைக்கும்? 15:9 கீழே புதிய விகிதம் அதே 15:25 கிடைக்குமா? இப்போ பாருங்கள், பாலோட அளவு இங்கே மாறுனுச்சா? மாறல. ஆனால் தண்ணீரோட அளவு மட்டும் எத்தனை மாறி இருக்குங்க?
16 வித்தியாசமாக இருக்கா? அதாவது 16 பங்கு அதிகமாக இருக்கா? இப்போ மொத்த பங்குகளுடைய விலை என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை 64 லிட்டரு எத்தனை பங்குங்க இருக்கு? பழைய விகிதத்தில் எத்தனை பங்குங்க இருக்கு? 24ஆ? 24 பங்கு எதுக்கு சமமாங்க இருக்கான்? 64 லிட்டர் அந்த கலவைக்கு 24 பங்கு சமமாக இருக்கா? இப்போ ஒரு பங்கோட விலை என்னன்னு தெரிஞ்சிட்டா நமக்கு இந்த தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா? இப்போ ஒரு பங்கோட விலை எவ்வளோங்க இருக்கு? 64/24ன்னு போடுறோம். இப்போ இதை நம்ம அடித்தோம்னா என்ன கிடச்சிருக்கோம்? 8/3. அப்போ ஒரு பங்கோட விலை என்னங்க? ஒரு பங்கோட கலவை என்னன்னு இருக்கு? 8/3 லிட்டர் இருக்கா? இப்போ 16 லிட்டர் இதோட சேர்த்தோம்னா 16ஆல் பெருக்கணுமா? 8/3ஆல் பெருக்குவோம். இப்போ பாருங்க 128/3ன்னு வருமா? இதை நம்ம அடித்தா என்ன கிடைக்குங்க? 42 வரும். மீதி 2 இருக்கும், கீழே 3 வந்துடும். அப்போ ஆன்சர் சி கரெக்டான ஆன்சர் தான். இப்போ நம்ம இது வந்து ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் மெத்தடில் பார்த்துடலாங்களா? இப்போ நம்ம மொத்தம் கலவையோட மதிப்பு எவ்வளோங்க சொல்லியிருக்காங்க? 64 லிட்டரா? இதோட விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க? 5:3. அப்போ மொத்தம் எத்தனை பங்குங்க? 8 பங்கு இருக்கா? அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாங்களா? ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா என்னங்க வரும்? ஒரு பங்கு 8 லிட்டர்னு வருமா? அப்போ பாலோட விகிதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 5. இப்போ 5 × 8 40. 40 லிட்டர் என்ன இருக்குங்க? பால் இருக்கா? அப்போ 3 × 8 24. 24 லிட்டர் என்னங்க இருக்கு? தண்ணீர். இப்போ புதிதாக ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை மட்டும்தான் சேர்க்குறாங்க. அப்போ புதிய விகிதம் என்னவா மாறி இருக்கு? 3/5 மாறி இருக்கு. ஓகேவா? எக்ஸ்ன்ற ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை சேர்க்கக்குள்ள அதோட விகிதம் எப்படி மாறுதுங்களா? 3/5 மாறுது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? தண்ணீர் அப்படியே தானே இருக்கும், அதை மேலே வச்சுக்கலாமா? இதோட மதிப்பு என்னன்னு இப்போ மாறி இருக்கு? 3. இதோட மதிப்பு 3. கீழே பாருங்க 24 லிட்டர் ஆல்ரெடி தண்ணி இருக்கு. இதோட ஏதோ ஒரு கலவையை சேர்க்கக்குள்ள இதோட மதிப்பு என்னன்னு மாறுதுங்க? 5 மாறுது. ஓகேவா? இப்போ இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிக்குவோமா? குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வருங்க? 200 = 24 + x. 72 அதாவது 72 + 3x. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் 3x = என்ன வரும்? கழிச்சோம்னா 128. இப்போ 3x = 128. இதை அடித்தோம்னா என்னங்க கிடைக்கும்? எக்ஸோட மதிப்பு 128/3. இதை அடித்தோம்னா 42. மீதி 2 இருக்கும், 2/3 லிட்டர். 2/3 லிட்டர் சேர்த்தோம்னா புதிய விகிதம் என்னன்னு மாறுங்க? 3:5. அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். இப்போ இந்த கேள்வி இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பாருங்கள். இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க? இதோட HCF தான் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு இதில் ஒரு டவுட் வந்தாலே நம்ம என்ன பண்ணணுங்க? இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்குறது தான் கரெக்டு. இப்போ இங்கிலீஷ் கொஸ்டினில் இருந்து ஆன்சர் கண்டுபிடிப்போமா? இதை நம்ம 2 மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஈஸியான மெத்தட்னா ஆப்ஷன்லேருந்து போகிறது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசியோட எல்சிஎம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னு சொல்லியிருக்காங்களா? இதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏவில் 40 10. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்னங்க வரும்? 40 தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. இதிலே செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். இதோட எல்சிஎம் என்ன வரும்? 120 வருமா? அப்போ இந்த ஆப்ஷன், அதாவது 40 தான் வரணும், இங்கேயும் 40 தான் வந்திருக்கணும், இங்கே 120 வருது. அப்போ இந்த ஏ ஆப்ஷன் தப்புன்னு அர்த்தமா? இப்போ பிசியும் நம்ம சால்வ் பண்ணாலும் இதே தான் வரும், தப்பாக தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் டிக்கு போயிடலாமா? இப்போ ஆப்ஷன் டியை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். 60 20 30. இதோட எல்சிஎம் என்னங்க? மெத்தட் 1 படி இதோட எல்சிஎம்
60 வருதுங்களா? இப்போ கண்டிஷன் 2 பூர்த்தி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? 60, ரெண்டாவது நம்பர் என்னால் பெருக்கணும் 20, மூணாவது நம்பர் 30. இப்போ இதோட எல்சியம் பாருங்க. இப்போ எல்லாமே 60 தான் வருது. அப்போ கண்டிப்பாக இதோட எல்சியம் என்னவா தான் இருக்கும்? 60 இருக்குமா? அப்போ ஆப்ஷன் டியில் பாருங்க, கண்டிஷன் 1ஐயும் ஃபில் பண்ணுது, கண்டிஷன் 2ஐயும் ஃபில் பண்ணுதா? அப்போ கரெக்டான ஆன்சர் எதுங்க? அப்போ கரெக்டான ஆன்சர் எதுங்க? பாருங்க, ஆப்ஷன் டியில் பாருங்க, கண்டிஷன் 1ஐயும் ஃபில் பண்ணுது, கண்டிஷன் 2ஐயும் ஃபில் பண்ணுதா? அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் எந்த ஆப்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெச்டிஎஃப்ல டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்வியை தான் பார்க்க போகிறோம். கேள்வியை கவனிங்க. 1657 2037 ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும் போது 6 மற்றும் 5 மீதி கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மிகப்பெரிய எண் எது, அந்த வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டுட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ கேள்விக்குள்ளே போகலாம் வாங்க. கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? 1657 ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கக்குள்ள என்ன மீதி கிடைக்குதுங்க? 6 கிடைக்குதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டு மீதி கிடைக்குதுன்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணணுங்க? கொடுத்துருக்க நம்பரோட அந்த நம்பரை கழிச்சிடணும். அப்போ 6 கழிச்சோம்னா என்ன வரும்? 1651 வருமா? அதேமாரி 2037 5ஆல் கழிச்சோம்னா என்ன வரும்? 2032ன்னு வருமா? இப்போ நம்ம இந்த 2 நம்பருக்கு தான் காமன் ஃபேக்டர் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். இப்போ பார்க்கலாங்களா? இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம வந்து டானா வகுத்தல் போட்டு இதை பெரிய சம்மா சால்வ் பண்ணுறதை விட இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னவாங்க இருக்கும்? இதை கண்டுபிடிச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட ரெண்டுத்தோட வித்தியாசம் என்னது? 381. இப்போ இந்த 381 ஒன்று இதோட ஹெச்சிஎஃபாக இருக்கலாம், இல்லைன்னா இதோட ஒரு காரணியாக இருக்கலாம். அதாவது இது ஒரு ஏதோ ஒரு நம்பரை பெருக்கணும்னா 381 வரும். அதாவது அந்த ஹெச்சிஎஃபோட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கணும்னா 381 வரலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்க்கலாமா? இங்கே எங்கேயாவது 381 இருக்குங்களா? இல்லை. அப்போ அதை விட சின்ன நம்பர் தான் இருக்க போகுது. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக எந்த ஆப்ஷன் 381 வருதுன்னு செக் பண்ணிடலாமா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணிடலாம். 133 எதால் பெருக்கினா 381 வரும்? எதால் பெருக்கினாலுமே 381 வராது. அப்போ ஆப்ஷன் பி வந்து தப்பா? இப்போ ஆப்ஷன் சியை பாருங்க, 235 இருக்கு, இது 2ஆல் பெருக்கினாலே 381 அதிகமாக போயிடும். அப்போ இதுவும் தப்பு. 305 நம்ம பெருக்கினாலும் தப்பாக தான் இருக்கும். அப்போ 127, அதான் ஆப்ஷன் ஏவை பாருங்க, இது எத்தனால பெருக்கலாம்? 3ஆல் பெருக்கினா என்ன வருங்க? 381. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் என்னதுங்க? 127 கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி ஈஸியாக நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக மெத்தட் படி போயிட்டு இருக்காதீங்க. அதாவது டானா வகுத்தல் படி போட்டுட்டு இருந்தா இது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இதுமாரி ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு ஈஸியான சம்மை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை 2 மெத்தடில் பார்க்க போகிறோம். ஒன்று ஈக்குவேஷன் மெத்தட்லேயும், இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட்லேயும் போடுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மெத்தடை பார்த்துருவோமா? இப்போ 2 எண்களும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒரு நம்பர் எக்ஸாகவும் இன்னொரு நம்பர் ஒய்யாகவும் வச்சுக்கலாமா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுவோம். முதல் எண்ணானது இரண்டாவது, அதாவது அடுத்த எண்ணில் 80% சொல்லியிருக்காங்க. அதாவது ஓர் எண் அடுத்த எண்ணின் 80% சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிற நம்பரு அதுக்கு அடுத்து வருது இல்லைங்களா, ஒய்ங்கிற நம்பருடைய 80%. அது எப்படி நம்ம போடலாம்? இப்படி போட்டுக்கலாங்களா? ஓகே, இதை நம்ம இப்போ சுருக்கினா என்ன கிடைக்குங்க? 4/5ன்னு கிடைக்குமா? அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த எண்கள், அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எண்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதலானது
அதன் 4 மடங்கு என்னவா இருக்குங்களா? 656 இருக்குமா? அதாவது எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் ஒய் ஸ்கொயரு, அதாவது அந்த ரெண்டு நம்பருடைய வர்க்கங்களின் கூடுதல். இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு நம்பர் வருமா? அதோட 4 மடங்கு. 4 மடங்குனா 4ன்னு முன்னாடி போட்டுக்கலாமா? பெருக்குனா 4 மடங்கா? அது எதுக்கு சமமா இருக்குங்க? 656க்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதை நம்ம ஷார்ட் பண்ணால் என்ன வருங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 164ன்னு வருமா? அதை 4ஆல் இதை அடித்தோம்னா 164 வருது. ஓகே. இப்போ நமக்கு எக்ஸ் என்னன்னு தெரியுமா? அதை நம்ம உள்ளார பிரதியிட்டுலாமா? எக்ஸுக்கு பதிலாக ஒய் இன்ட்டு 4/5 பிரதியிட்டா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 164ங்களா? இப்போ இது உள்ளார நம்ம ஸ்கொயரை கொண்டு போனால் என்ன ஆகுங்க? 16/25 ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகேவா? இப்போ ஒய் ஸ்கொயர் 2 இருக்குங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்து கூட்டினா என்னங்க கிடைக்கும்? ஓகேவா? இப்போ ஒய் ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு இது எத்தனை அடிக்கலாம்? 4ஆல் அடிக்கலாங்களா? அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னங்க? 10ங்களா? ஒய் 10ன்னு கிடச்சிருச்சா? நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸுங்கிறது ஒய்யில் 4/5 மடங்கு. அப்போ ஒய்க்கு 10ன்னு நம்ம போட்டோம்னா என்னங்க கிடைக்கும்? 2ஆ? அப்போ எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு? 8ன்னு கிடைச்சிருக்கா? ஓகே. இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தடில் பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? எக்ஸ் ஒய் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? எக்ஸ் 8ஆகவும் ஒய் 10ஆகவும் கிடைச்சிருக்கா? அப்போ ஆன்சர் பி கரெக்டா? சரி, இப்போ நம்ம இது சிலருக்கு போடுறது கஷ்டமா இருக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாங்கவா? ஆப்ஷனை பாருங்க. எக்ஸ் ஒய்ன்னு 2 நம்பர் இருக்கு. இப்போ நம்ம இந்த இதில் எக்ஸ் ஒய் எடுத்துக்க போறதில்ல. ஒரு எண்ணானது அடுத்த எண்ணில் 80% ஆகும். 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதலானது 656 எண்ணில் அவ்விரு எண்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதாவது முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணில் 80%. இப்போ 6க்கு 80% என்னன்னு கண்டுபிடிப்போமா? 6க்கு 80% கண்டுபிடிச்சா என்னங்க கிடைக்கும்? 4.8ன்னு வரும். ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? 4ன்னு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. இப்போ ஆப்ஷன் பி பார்ப்போமா? 8,10ன்னு இருக்கா? இப்போ 10ல் 80% தான் 8ஆன்னு பார்த்துருவோமா? 8. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டா? அடுத்து ஆப்ஷன் சியை செக் பண்ணிடுவோம். 20ல் 80% என்னதுங்க? 16. இங்கே 16 வந்திருக்குங்களா? அப்போ ஆப்ஷன் சியும் கரெக்டா? இப்போ இந்த 2 ஆப்ஷனும் 2வது கண்டிஷனை ஃபில் பண்ணதான்னு பார்க்கலாம். வர்க்கங்களின் கூடுதலுடைய 4 மடங்கு என்ன சொல்லியிருக்காங்க? 656ன்னு சொல்லியிருக்காங்களா? அதாவது வர்க்கங்களின் கூடுதலின் 4 மடங்கு 656ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 ஸ்கொயரு என்ன வருங்க? 64. 10 ஸ்கொயருக்கு 100. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 164ங்களா? இப்போ 164 4ஆல் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 656. இப்போ நமக்கு கண்டிப்பாக அப்போ என்ன ஆன்சர்னு தெரிஞ்சிடுச்சு. அதாவது கொடுத்துருக்க நம்பர் 656 வந்துருச்சுங்களா? கண்டிப்பாக இப்போ இதுதான் இருக்கும். ஏன்னா இதை நம்ம சால்வ் பண்ண அவசியமே இல்லை. ஆப்ஷன் சியை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அதை விட அதிகமாக ஆன்சர் போகும். வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி பாருங்க. இதை பார்க்க ரொம்ப பெரிய கேள்வியாக இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணால் 10 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஷார்ட்கட் மெத்தடில் பார்ப்போம். அப்புறம் கணித முறையிலையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் மெத்தடில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசின்னு ஒரு 3 வேல்யூ இருக்குங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம பொதுவாக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமா? ஏன்னா 1. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் நம்ம ஒரே வேல்யூ எடுத்து பார்ப்போம். 0 வராமல் இருந்தால் நம்ம போகிற ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த செட்டப்பில் நம்ம இதை பிரதிட்டு பார்ப்போமா? என்ன வருங்க? 1 ஸ்கொயர் 1/3 நமக்கு கிடைச்சிருக்குங்களா?
இப்ப இங்க பாருங்க, இந்த 4 செட் இந்த 3 அடுத்த 3மே ஃபர்ஸ்ட் போட்ட ஈக்குவேஷன் படியே தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுவும் என்னவா இருக்கும்? 1/3 தான் இருக்கும். அப்ப 3 இதுவுமே பிளஸ் பண்ணியிருக்கோமா? 1/3 1/3 நம்ம சால்வ் பண்ண என்னங்க கிடைக்கும்? 3/3 அடிச்சோம்னா 1. அப்ப ஆன்சர் சி தான். இது நம்ம டிஎன்பிசில வேகமா போட வேண்டிய கணக்கு. இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்ப்போம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். நமக்கு தேவையான ஃபார்முலா என்னது இருக்கு? மெத்தட் 2ல பாருங்க. மெத்தட் 2ல பார்ப்போமா? இப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை? ஃபார்முலா தேவைங்களா? x² - y² = x - y × x + y. இப்போ இந்த ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் மேல இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சால்வ் பண்ணலாங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம பெருதிட்டு பார்ப்போம். இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னா அது கேன்சல் ஆகிடுங்களா? அப்போ மீதி என்னங்க கிடைக்கும்? ஓகேவா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டு பார்ட்டையும் நம்ம அதே மாதிரி சால்வ் பண்ணலாமா? அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டு பார்ட்டையும் நம்ம அதே மாதிரி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா பார்ட் 3. இப்போ பாருங்க, 3 பார்ட் 1 இது 3 பார்ட்லேயும் கீழே என்ன காமனாக இருக்குங்க? a + b + c. அப்போ நம்ம பொதுவாக என்னென்னு எடுத்துக்கலாம்? எல்லாத்துக்கும் a + b + cன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம பிரதியிடுவோம். இப்போ பாருங்க, ஒரு ஏவுக்கு ஒரு -a கேன்சலுங்களா? ஒரு பிக்கு ஒரு -b கேன்சல், ஒரு சிக்கு ஒரு கேன்சல். இப்போ மேலே கீழே என்ன காமனாக இருக்குங்க? a + b + c, a + b + c. இது ரெண்டுத்தையும் அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் 1ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டு. இப்போ இந்த சம்மை நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடக்குள்ள நமக்கு எவ்வளோ டைம் செலவாகுதுன்னு பார்த்தீங்களா? அதனால் நம்ம ஈஸியான இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஈஸியான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ஈஸி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கணக்கை பார்க்க போகிறோம். இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். முதல்ல கேள்வியை பாருங்க. 1 2 3 4 2 1 அப்படிங்கிற எண்களை பயன்படுத்தி எத்தனை எண்களை உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இரட்டை எண்கள் இரட்டை இடங்களில் மட்டுமே வர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எண்களை பிரித்து பார்ப்போமா? மொத்தம் நமக்கு எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க? 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதில் இரட்டை எண் எத்தனை, ஒற்றை எண் எத்தனைன்னு பார்ப்போமா? மொத்தம் எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க? 6 எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இரட்டை எண் எத்தனை, ஒற்றை எண் எத்தனைன்னு பார்ப்போமா? இரட்டை எண்கள் எது இருக்குது? 2 4 2. அப்போ மொத்தம் எத்தனை? 3 எண்கள் இருக்கா? ஒற்றை எண் 1 3 1. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது? இதுவும் 3 எண்கள் இருக்கா? இப்போ இடங்களை ஒதுக்கணும். மொத்தம் 6 இடங்கள் இருக்குது. அதை இப்படி எழுதிக்கலாங்களா? இதில் இரட்டை இடங்கள்னு எது சொல்லுவாங்க? இரட்டை இடங்கள்னா 2 4 6. இந்த இடங்கள்லாம் இரட்டை இடங்கள். நம்ம கிட்ட இருக்கிற 3 இரட்டை எண்கள் என்னென்ன? 2 4 2. இந்த 3 இரட்டை இடங்களிலும் நிரப்பணும். மீதமுள்ள 3 ஒற்றை எண்களை மீதமுள்ள ஒற்றை இடங்களில் நிரப்பணும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா படி கணக்கை போடுவோமா? ஒரே மாதிரி நம்பர் வரக்குள்ள இப்போ இரட்டை எண்களை பாருங்க, 3 எண்களை அடுக்கணுமா? அப்போ அதோட ஃபேக்டரியல் என்னங்க? 3 ஃபேக்டரியலுங்க. ஆனால் இங்கே 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கு. அப்போ 2 ஃபேக்டரியலால் நம்ம வகுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 6/2. அப்போ எத்தனை வழிகள்ங்க இதுக்கு இருக்குது? 3 வழி தான் நம்ம அந்த நம்பரை அடுக்க முடியும். ரெண்டாவது, ஒற்றை எண்களை அடுக்கணும். இப்போ ஒற்றை எண்கள் எத்தனை இடங்கள் இருக்குது?
ஒற்றை இடங்கள்ல எத்தனை 3 எண்களை எடுக்கணுமா? அப்ப 3 ஃபேக்டோரியலா? ஆனா 1 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கா? அப்ப 2ஆல வகுக்கணுமா? 2 ஃபேக்டோரியல் வகுப்போமா? அப்ப அதே மாதிரி தான். அப்ப இதுலயும் 3 வழிகள் தான் இருக்கா? அப்ப இதுலயும் 3 வழிகள் தான் இருக்கா? இப்ப இந்த 2 வழிகளையும் நம்ம பெருக்கணும்னா என்ன கிடைக்குங்க நமக்கு? 3 × 3 9ஆ? அப்ப ஆன்சர் ஏ சரிதானே? ரொம்ப சிம்பிள் இல்லையா? இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு ரீசனிங் கேள்வி தான் பார்க்க போகிறோம். கேள்வியை கவனமாக பாருங்க. ஏவுக்கு 1, பிக்கு 2, இஜெட்டுக்கு 26 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படிங்க அமைஞ்சிருக்கு? ஆங்கில அகரவரிசைப்படி அமைஞ்சிருக்கா? அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அதோடைய நிலை பொறுத்து அந்த நம்பர் அமைஞ்சிருங்களா? இன்னொரு கண்டிஷன் என்னங்க கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸுங்கிறது பெருக்கலாகவும், வகுத்தலுங்கிறது ப்ளஸ்ஸாகவும், கழித்தல்ங்கிறது வகுத்தலாகவும், பெருக்கல் மைனஸாகவும் மாறும்னு சொல்லியிருக்காங்களா? இது கீழே இருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல பிரதிடணும். ஓகேவா? இப்போ டீக்கு என்ன நம்பருங்க? 20, ஈக்கு 5, சிக்கு 3, ஜிக்கு 7ங்களா? இப்போ ஒவ்வொரு நம்பரையும் உள்ளார பிரதிட்டு பார்ப்போமா? இப்போ சிம்பிளை மாற்றணும். மைனஸுக்கு என்ன வருதுங்க? வகுத்தல், ப்ளஸ்ஸுக்கு பெருக்கல், வகுத்தலுக்கு ப்ளஸ்ஸு. போட்மாஸ் ரூல் படி நம்ம இப்போ இதை முதல்ல என்ன பண்ணணும்? வகுத்தலை வகுக்கணும். இதை பண்ணணும்னா 4 வரும். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்களா? ரெண்டாவது பெருக்கணும். 12 ப்ளஸ் 7ன்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 19. 19வது எழுத்து என்னதுங்க? எஸ். அப்போ ஆன்சர் டி. அனைவருக்கும் வணக்கம். இது சாதாரண பிளட் ரிலேஷன் கேள்வி கிடையாது. உறவு முறைகளை, வேலை, நிறங்கள் என 3 டைப்ல இது கலந்து கொடுத்துருக்காங்க. கேள்வியை பார்த்த உடனே கொஞ்சம் பெருசா தெரியலாம். ஆனா இதை எப்படி சுலபமா ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல 6 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல. அதுல 3 தலைமுறையினர் உள்ளனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறைன்னு 3 தலைமுறை உள்ளது. ஆனா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. இதுல 2 ஜோடி அந்த வீட்டுல வசிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கடைசியா 3ஆவது தலைமுறை என்னவா இருக்கலாம்? பேரன் பேத்திகளா இருக்க வாய்ப்பு அதிகம். இப்ப நம்ம ஃபேமிலி ட்ரீ ரெடி பண்ணிருமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒவ்வொரு பாயிண்டா படிங்க. இதுல பாருங்க, 4வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட் 4ல வாணி ராணியின் மாமியார். அப்ப வாணிங்கிறது யாருங்க? இப்போதைக்கு ஜெனரேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா? ராணி வாணிக்கு மாமியார். அதாவது ராணி வாணியோட மருமகளா? அப்ப இவங்க ஜெனரேஷன் 2வா? நமக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து 5வது பாயிண்ட்ல பாருங்க, மோகன் ராமனின் தாத்தான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மோகன்றவரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தெரியுதுங்களா? ராமன் 3rd ஜெனரேஷன் தெரியுதா? 6வது பாயிண்ட் பாருங்க, தீபா வாணியின் பேத்தி. அப்ப வாணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். தீபா யாருங்க? வாணியோட பேத்தி. அப்ப இவங்களும் 3rd ஜெனரேஷன் தெரியுமா? இப்ப 4வது பாயிண்ட்லயும் 6வது பாயிண்ட்லயும் பாருங்க, ராணி தீபாவின் அம்மா. ஓகேவா? இப்ப 4வது பாயிண்டையும் 6வது பாயிண்டையும் கவனிங்க. தீபா வாணியின் பேத்தின்னு சொல்லியிருக்காங்க. மேல வாணி ராணியின் மாமியார். அவங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க? அதாவது வாணிக்கு ஆரஞ்சு நிறம் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. தீபா 6வது பாயிண்ட பாருங்க, தீபா வாணியின் பேத்தி, அவளுக்கு நீலம் நிறம் பிடிக்கும். தீபாவின் அம்மாவுக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும். இங்க யார் அம்மாவா இருப்பாங்க? தீபாவுக்கு ராணி தானே அம்மாவா இருப்பாங்க. ராணிக்கு என்ன நிறம் பிடிக்கும்னு சொல்றாங்க? இந்த இடத்துல வெள்ளை நிறம் பிடிக்கும் சொல்றாங்களா? தீபாவுக்கு நீல நிறம் பிடிக்கும் சொல்றாங்களா? ஆனா அதுக்கு அடுத்தது
மூணாவது பாயிண்ட பாருங்க. ராஜு யாருங்க? ராஜு ஒரு சிஏ அதிகாரி. அவரது மனைவி ஒரு இன்ஜினியரும் இல்லை, பச்சை நிறத்தை விரும்புவோரும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ராஜு யாருன்னு மட்டும் நமக்கு தெரியுது, சிஏ அதிகாரின்னு தெரியுது. அவருடைய மனைவி ஒரு இன்ஜினியரும் இல்ல, பச்சை நிறத்தை விரும்புவோரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இவர் எந்த ஜெனரேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு? செகண்ட் ஜெனரேஷன் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேள்வியில 2 ஜோடி தான் அந்த வீட்டுல வசிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட்லயே ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஜெனரேஷன் 1 யாருங்க? வாணியும் மோகனும் கணவன் மனைவின்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப ரெண்டாவதா இன்னொரு இது என்ன தெரியுது? ராணியும் ராஜுவும் கணவன் மனைவியா இருப்பாங்களா? ராமனும் தீபாவும் தேர்ட் ஜெனரேஷன் தெரியுதுங்களா? இப்ப அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட படிங்க. டாக்டர் சிவப்பு நிறத்தை விரும்புவார். அவரது மனைவி ஆசிரியர். இங்க ராஜு என்னவா இருக்காரு? சி அதிகாரியா இருக்காரு. ஆனா அவருடைய மனைவி ஒரு இன்ஜினியர் இல்லைன்னு சொல்லி மூணாவது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்களா? அப்ப ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க? டாக்டர் சிவப்பு நிறத்தை விரும்புவார். அவரது மனைவி ஆசிரியர். இங்க திருமணமான ஒரு இன்னொரு ஜோடி எதுங்க? வாணியும் மோகனும் தான். அப்ப மோகன்றவர் யாருங்க? ஒரு டாக்டர். டாக்டர்னு தெரியுதுங்களா? ஆனா அவருடைய மனைவி ஒரு ஆசிரியர்னு தெரிய வருதா? டீச்சர்னு தெரியுதா? டாக்டர் என்ன நிறத்தை விரும்ப வரும்? சிவப்பு. இப்ப நெக்ஸ்ட் கேள்விப்படி சிஏ யாரு அங்க இருக்காரு? சிஏ என்பவர் யாரு? கேள்வியில் என்ன கடைசியா கேக்குறாங்க? சிஏ என்பவருக்கு என்ன நிறம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அட்டவணையில பாருங்க. வாணிக்கு ஆரஞ்சு நிறம் பிடிக்குங்களா? ராணிக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும்னு கண்டுபிடிச்சோமா? டாக்டருக்கு சிவப்பு நிறம், அதாவது மோகனுக்கு. தீபாவுக்கு நீல நிறம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ராமனுக்கு கருப்பு நிறம் பிடிக்கும்னு 5வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. அவர் ஒரு கல்லூரி முதல்வர், பிளஸ் கருப்பு நிறம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப 3வது பாயிண்ட பாருங்க. ராஜுவின் மனைவிக்கு பச்சை நிறம் பிடிக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அவருக்கு என்ன நிறம் பிடிக்கும்னு நம்ம முன்னே என்ன பார்த்திருக்கோம்? வெள்ளை நிறம் பிடிக்கும்னு பார்த்திருக்கோம். அப்ப எஞ்சி இருக்கிற கேள்வி, எஞ்சியுள்ள நபர் யாருங்க? இவர் மட்டும்தான். யாரு? ராஜு மட்டும்தான் மீதி இருக்காரு. இவருக்கு பிடிக்கிற நிறம் ஆக்சுவலா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? கிரீன் தான். அதாவது கிரீன் நிறம் தான், பச்சை நிறம் தான் பிடிக்க வாய்ப்பு அதிகம். ஆனா நமக்கு இங்க கேள்வியில தீர்மானிக்க இயலாதுன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீல நிறமும் கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும், இது 3 நிறமும் பத்தியும் ராஜுவுக்கு சொல்லவில்லை. இவருக்கு கண்டிப்பா என்ன நிறம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு? பச்சை நிறம் தான் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு இங்க பச்சை நிறம் ஆன்சர்ல இருக்குங்களா? இல்ல. அதனால தீர்மானிக்க முடியாதுன்றது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில கேட்ட ஒரு கேள்வியை பார்க்க வரோம். கேள்வியை பாருங்க. அதாவது 366 பக்கங்களுடைய புத்தகத்தில் பக்கங்களை குறிப்பிட பயன்படுத்திய மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுல மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்குங்களா? இப்ப ஒவ்வொரு டிஜிட்டா நம்ம எத்தனை நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டிஜிட், முதல் டிஜிட்ல என்னென்ன நம்பர் வர பாசிபிள்னு இருக்கு? 1ல இருந்து 9 வரையும் வருமா? தான் இருக்கும். அப்ப 1ஆல நம்ம பெருக்கிக்கலாம். 1ஆல பெருக்கினா நமக்கு என்னங்க ஆன்சர் வரும்? 9ங்களா? இப்ப 2வது டிஜிட் எடுப்போம். 2வது டிஜிட் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 10ல இருந்து 99 வரையும் இருக்குமா? இப்ப இதுல மொத்தம் எத்தனை நம்பருங்க இருக்கும்? 90 நம்பர் இருக்கும். இப்ப 90 நம்பர்லயும் எத்தனை இலக்கங்கள் இது இடம்பெற்றிருக்கு? 2 இலக்கம் இடம்பெற்றிருக்குங்களா? அப்ப மொத்த எண்கள் எத்தனை? 180. ஓகேவா? அதே மாதிரி இப்ப 3 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்குவோம். 3 டிஜிட் இது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? 100ல இருந்து 366. இது கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது 366. ஓகேவா? இப்ப இதுல எத்தனை டிஜிட், எத்தனை நம்பருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு? இது எப்படி பார்க்கலாம்? 366 100ஆல கழிச்சு 1 கூட்டணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க? 267 பக்கம் கிடைக்குங்களா?
அப்ப 267ல எத்தனை டிஜிட் இருக்கு? ஒவ்வொரு எண்ணிலும் 3 டிஜிட் இருக்குங்களா? இதை நம்ம பெருக்கணும்னா ஓகேவா? இப்ப நம்ம 3 டிஜிட்டோடைய எண்களையும் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம இதை கூட்டினா ஆன்சர் தெரிஞ்சிருங்களா? 801 180 9. இப்போ இதோட ஆன்சர் என்னங்க? 990. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? இந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி 500 பக்கங்கள் கொண்ட புத்தகத்திற்கு எத்தனை இலக்கங்கள் தேவைப்படும்னு நீங்க கணக்கு போட்டு கமெண்ட்ல விடைய சொல்லுங்க.